எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2288வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் தேவ சித்தம் செய்ய முன்வரவும் ஜெபிப்போம். வாலிபர்கள் மத்தியில் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18, 19 ஆகிய வசனங்கள். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த உலகத்துல ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. இந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் கேட்டா, நிலையற்ற ஐஸ்வர்யம். இன்னைக்கு பணம் பொருள் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொரு ஆள்கிட்ட போகும். ஆனா ஆண்டவர் மட்டும்தான் நம்ம கூடயே இருப்பார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே, கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவங்க 24 மணி நேரத்துல அதே ஏழையாக கூட வாய்ப்பு இருக்கிறது. பணத்தை ஞானமாய் கையாள விட்டால் நம்முடைய வாழ்க்கையில தரித்திரம் வரும். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காத அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும்னா, கர்த்தர் மேலதான் இருக்கணும். அவர் தான் இந்த உலகத்துல நம்மளை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. சங்கீதம் 62:10 சொல்லப்பட்டு இருக்கிறது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல இருதயத்தை வைக்க கூடாது சொல்லியிருக்கு. சில நேரத்துல சிலர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆரம்பத்துல கர்த்தரை பிடிச்சிப்பாங்க. ஆனா அவங்க மேல வந்த பிறகு, கொஞ்சம் பணம் பொருள் எல்லாம் வந்த பிறகு ஆண்டவரை விட்டுருவாங்க. அது மேல நம்பிக்கை வைப்பாங்க, அதுக்கு பின்னாலே ஓடுவாங்க. அதுக்கு பிறகு அது லாஸ் ஆன பிறகு, அது தோல்வியை சந்திச்ச பிறகுதான் மறுபடி ஆண்டவருக்குள்ள வருவாங்க. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம விட்டு கடந்து போவது உண்டு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கிறவரை தான் நம்ம நம்பணும். அவர்கிட்ட தான் நம்ம இருதயத்தை கொடுக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்த முடியும். மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாலிபன் ஒருவன் இயேசுநாதர்கிட்ட வர்றான். வந்து சொல்றான், நித்திய ஜீவனை சுதந்தரிக்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கும்போது ஏசு சொல்றாரு, சில கட்டளைகளை சொல்றாரு. அவன் சொல்றான், நான் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து நான் கடைபிடிச்சுட்டு இருக்கிறேன், வேற ஏதாவது குறை இருக்கா என்று சொல்லுங்க கேட்டா ஏசு சொல்வாரு, உனக்கு உள்ளதெல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடு என்றார். ஆனா அவன் இயேசுநாதர்கிட்ட வந்துட்டு அதை கடைபிடிக்காதனால அவன் துக்கத்தோட போயிடுவான். இயேசுநாதர்கிட்ட வந்து துக்கத்தோடு போன வாலிபர்கள்ல இவன் ஒருவன். இவனுக்கு ஏன்னா ஐஸ்வர்யத்து மேல விருப்பம் இருந்ததுனால இயேசு சொன்ன காரியத்துக்கு அவன் கீழ்ப்படிய மனசு இல்லை. ஆகவே துக்கத்தோடு போயிட்டான். இன்னைக்கும் நம்மள்ட்ட இருக்கிற பணம் பொருள் மேல 100% நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர, ஆனா பரலோகத்து வருவதற்கு அது மாத்திரம்தான் மெயின் கிடையாது, இயேசு மாத்திரம்தான் மெயின். இந்த உலகத்துல நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க. சிலர் சொல்லுவாங்க, நல்லா படிச்சு முடிச்சு நல்ல வேலையில வந்து நான் பெரிய ஆளாகணுமாங்க. ஆனா அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்க எண்ணங்கள்லாம் மாறிடும், கர்த்தரை விட்டு விலகிரும். ஆனா சிலரை பாருங்க, தன்னை ஆசீர்வதித்த ஆண்டவர் மேல நம்பிக்கை இருப்பாங்க. அந்த ஐஸ்வர்யத்தை தேவராஜ்யம் கட்டப்பட அநேக ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுடைய ஐஸ்வர்யம் ஆஸ்தி எல்லாவற்றையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். அது தேவனுக்கு விருப்பமுள்ள ஒரு காரியம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு என்கிட்ட ஐஸ்வர்யம் இல்லை,
ஏன்னா ரொம்ப ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கு அப்படி சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரோஜனமா இருக்கா? ஆண்டவரை நம்பி இருக்கீங்களா? அதை விட இயேசுவை நம்பி இருக்கீங்களா? யோசிங்க. இந்த உலகத்துல ஞானமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாலிபர்கள் இதை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, அந்த வாலிப வயதுல ஐஸ்வர்யத்து மேல, பட்டம் பதவி மேல ஆசை வைக்காம ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. எல்லாவற்றை விட கர்த்தர் உங்களை நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு போய் அவர் நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற உம்மீது நம்பிக்கை வைத்து செல்ல உதவி செய்யுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா. பணத்தின் மீது, ஆண்டவரை பொருட்கள் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது. உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. குறிப்பாக நாளை நடைபெறுகின்ற பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிங்க. எல்லா மக்களும் தங்களுடைய சபையில சென்று தேவனை மனதார ஆராதிக்க, நீ செய்த நன்மைகளை சொல்லி துதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா போதக பிதாக்களையும் எடுத்து பயன்படுத்துவீராக. தொடர்ந்து தேவ கிருபை இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோ மனிதர் ஆயத்தம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து